நிதி, திறன், அதிகாரம். நிதி யார்கிட்ட? தங்க தினரசுகிட்ட. அங்கே போய் கேளுன்றாங்க. திறன் யார்? டிஆர்பி ராஜா. அவர்கிட்ட போய் கேளு. இது எல்லாத்தோட அதிகமாக முக்கியமாக அதிகாரம் ஸ்டாலின் முதலமைச்சர். அங்கே போய் கேளு. என்னையே வந்து கேட்குறேன்ட்டார். அசம்பிளியே போட்டு உடச்சிட்டார். எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்ட்டார். இந்தியாவின் மிகச்சிறந்த நிதியமைச்சர்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எதுக்கப்பா அந்த இலாக்கா அவர்கிட்ட கொடுக்குனீங்க? கொடுக்குனது காரணம் சொன்னீங்களா? முதலமைச்சர் சொல்கிறார், வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் அதை பயன்படுத்துவார்கள்ன்றார். பிடிஆரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணிடுச்சு. இனிமேல் பிடிஆர் திமுகவுக்குள் ஓரம் கட்டப்படுவார், எந்த சந்தேகமும் வேணும். சுலபமாக விஜயோட வெற்றியை வந்து கணிக்க முடியாது. அதுவும் இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு விஜயோட வெற்றி என்பது மிகுந்த கடினமான ஒரு விஷயமாகத்தான் மாறி இருப்பதாக நான் பார்க்கிறேன். 26 விஜய்க்கான தேர்தல் அல்ல, மேபி 31 இருக்கலாம். 26 அவருக்கான தேர்தல் அல்ல. டிவிகே தலைமை போடும் கணக்கு தான் தமிழ்நாடு கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாத யாத்திரையை பிளான் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதுக்கு திமுக அரசு காவல்துறை அனுமதி கொடுக்கும்னு தெரியல. முட்டுக்கட்டையை போடுவாங்க. விஜயை பார்த்து திமுக அஞ்சு நடுங்குவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். உண்மையிலே விஜயை பார்த்து திமுக பயப்படுது, எல்லாருக்கும் தெரியும். இத்தனைக்கும் அவர் களத்துக்கு ஃபுல்லாக வரல. வராதப்போ எவ்வளோ பயம், வந்தாருன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நன்றாக இருக்கிறேன். சமீபத்தில் சட்டப்பேரவையில் பிடிஆர் அவர்கள் அதிமுக எம்எல்ஏவோட கேள்விக்கு பதிலளிக்கும் போது, எனக்கு அந்த நிதியும் அதிகாரமும் திறனும் இல்லை, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அந்த திறன் அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்கோ, நிதி முதற்கொண்டு யார்கிட்ட இருக்கோ அவரிடம் போய் கேளுங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தாரு. சட்டப்பேரவையில் சபாநாயகரும் ஒரு அமைச்சர் அப்படிலாம் பதில் சொல்லாமா, பாசிட்டிவா பேசுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆனா பிடிஆர் அவருடைய பதில் என்பது அவருக்கு திமுக தலைமை மீது ஒரு மனஸ்தாபம், ஒரு அப்செட்டில் இருப்பதாகத்தான் உணர்த்தும் விதமாக இருந்ததுன்னு நிறைய விமர்சகர்கள் முன் வச்சாங்க. உங்களுடைய பார்வை என்ன? வருத்தத்தில் இருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. நிதி, திறன், அதிகாரம். நிதி யார்கிட்ட? தங்க தினரசுகிட்ட. அங்கே போய் கேளுன்றாரு. திறன் யார்? டிஆர்பி ராஜா. அவர்கிட்ட போய் கேளு. இது எல்லாத்தோட அதிகமாக முக்கியமாக அதிகாரம் ஸ்டாலின் முதலமைச்சர். அங்கே போய் கேளு. என்னையே வந்து கேட்குறேன்ட்டார். அசம்பிளியே போட்டு உடச்சிட்டார். எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்ட்டார். ஐடி மந்திரிக்கு மற்ற மாநிலங்களில் ஐடி பார்க் உருவாக்கத்தில் ஒரு முக்கிய ரோல் இருக்கும். இங்கே எனக்கு அது கிடையாது. அது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட என்ன டம்மி மினிஸ்டராக வச்சுருக்காங்கன்றதை வெளிப்படையாக அசம்பிளியிலே போட்டு உடச்சிட்டார். அதான் நேற்று மாலை வெளியே வேறு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது முதலமைச்சர் சொல்கிறார், வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு எதிராக நம்முடைய எதிரிகள் அதை பயன்படுத்துவார்கள்ன்றாரு. எதிரிகள் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறார்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். முதல்ல அவர்கிட்ட அந்த நிதி இலாக்காவை ஏன் பிடுங்குனீங்க? உலகத்திலே மிகச்சிறந்த நிதி அமைச்சர்னு ஒரு பில்டப் உருவாச்சு இல்லை? இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் 21 முதல் ஒரு சில மாதங்கள் அவருக்கு எதிராக அவரை பற்றி அந்த பில்டப் எவ்வளோ பெரிய பில்டப். 2 வருஷம் தொடர்ந்து மத்திய அரசு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு 3 பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஏதோ ஆடியோ லீக் ஆச்சு, மாற்றினீங்க. எதுக்காக மாற்றினீங்க? நீங்கள் தான் இந்தியாவிலே மிக சிறந்த நிதி அமைச்சர்னு சொன்னீங்கல்ல. அவருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தமிழ்நாட்டில் எவனுமே பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணலை அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க 21 வந்தப்போ. முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை, அப்புறம் ஒரு பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட் வந்தப்போ அப்படியே தமிழ்நாடே அப்படியே நாளைக்கே சொர்க்க பூமியாக மாறிட போகுதுன்ற மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்து பிடிஆர்னு 3 பட்ஜெட்டை கொடுத்தாரு. காணாமல் போயிட்டார். ஏங்க காணாமல் போனார்? மற்ற மந்திரியை மாற்றினீங்கன்னா காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மந்திரியை நீக்கணும் வச்சுக்கணுன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. அதை யாரும் கேள்வி கேட்கல. இட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ப்ரெரோகேட்டிவ். ஆனால் சில கேசஸில் கேள்வி எழும். இவ்வளோ திறமை வாய்ந்த ஒரு நிதி அமைச்சர் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் எதுக்கு தூக்குனீங்க? நீங்கள் ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்லலை, அவர் சொல்கிறாரு. தான் டம்மி மந்திரியாக இருக்கும்ன்றதை மக்கள் சொல்லலை, எதிர்கட்சிகள் சொல்லலை, அவரே சொல்கிறார். எனக்கு அந்த பவர் இல்லை அப்படிங்கிறது அதுதான் உணர்த்து. வேறு என்னங்க? நான் டம்மின்றார் அவர். என்கிட்ட எதுவுமே இல்லைன்றார். வேறு என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? டம்மின்னு அர்த்தம். இது இன்றைக்கி அதிமுகவில் ஏதாவது ஒரு மந்திரி சொல்லியிருந்தாங்கன்னா திமுக நாராக கீழ்ச்சிருக்கும் போட்டு. இது அப்படியே அதிமுகவில் ஒரு மந்திரிக்கு நடந்திருந்து அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு தனிநபரை தூக்கி வச்சு அவர் தான் உலகத்திலே அறிவாளின்னு கொண்டாட மாட்டாங்க. இவங்க பிடிஆரை கொண்டாடினாங்க. அதனால் கேட்குறோம், ஒருவேளை அதிமுகவில் இப்படி நடந்திருந்துன்னா நேரம் 10 பொதுக்கூட்டம் ஐயோ நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நாராக போட்டு கீழ்ச்சிருப்பாங்க. இதற்கு பின்னால் உள்ள உண்மையை முதலமைச்சர் விளக்க வேண்டும்னு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி இருப்பாங்க. நான் பண்ணால் ஒரு நியாயம், அவங்க பண்ணால் ஒரு நியாயம், அவ்வளோதான். மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி, அவ்வளோதான். ஆகவே பிடிஆர் விவகாரத்தில் பிடிஆர் மன வருத்தத்தில் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிடிஆரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு.
இனிமேல் பிடிஆர் திமுகவுக்குள் ஓரம் கட்டப்படுவார், எந்த சந்தேகமும் வேணும். இல்லை, என் சொல்லை தட்டாதவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அது மட்டும் இல்லாமல் எனது அறிவுரையின் அர்த்தமும் ஆழமும் வந்து அவருக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கண்டிப்பா இல்லை, புரியல இது அப்படின்னு மறைமுகமான சொல்லிட்டு முதல்வர் வந்து சொல்றாரு. அப்ப இதுலவே சமாதான தூதுவாதானே இருக்கு. அப்படி நான் பார்க்கல. இது மறைமுக எச்சரிக்கை. அசெம்பிளி எலெக்ஷன்லாம் வரப்போகுது, இப்படிலாம் பேசாதீங்கன்றாங்க, அவ்வளோதான். நிச்சயமாக திமுக தலைமையும் முதலமைச்சரும் இதை ரசிக்க மாட்டாங்க. ஏங்க, ஒரு மந்திரி வந்து நான் டம்மியாக இருக்கேன்னு அசெம்பிளியில் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில் சொல்ல, அசெம்பிளி உள்ளே சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய மரியாதை. எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது, அதனால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல அவங்களால. அதான் சொன்னேன், இது அண்ணா திமுக பீரியட் இருந்தால் தான் திமுக வச்சு நார்னராக கிழிச்சிருப்பாங்க. கிழிக்கணும். ஒரு மந்திரி சொல்கிறாரு, அதுவும் முக்கியமான ஒரு மந்திரி, நான் டம்மியாக இருக்கேன்றாரு. என்னங்க பேச்சு இது? உங்கள் சண்டை எதுக்கு பொது வெளியில் வைக்கிறீங்க? வழக்கமாக திமுகவில் அது நடக்காது, இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே முதலமைச்சரின் அறிவுரை என்பது ஒரு தோழமை எச்சரிக்கை. தோழமை சுட்டுன்னுவாங்கல்ல, அது மாதிரி தோழமை எச்சரிக்கை. இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி வார்னிங். லுக், திஸ் த லிமிட். அடுத்த தேர்தலில் அவர் இன்னமும் ஓரம் கட்டப்படுவார், உறுதியாக நான் சொல்கிறேன். சீட்டு கிடைக்காதுங்கிறீங்க? சீட்டு கொடுப்பாங்க, கொடுக்காமல் இருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. அமைச்சரவையில் அவருக்கு என்ன பங்கு? இந்தியாவின் மிகச்சிறந்த நிதி அமைச்சர்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எதுக்கு அப்போ அந்த இலாக்கா அவர்கிட்ட பிடுங்குனீங்க? பிடுங்கினது காரணம் சொன்னீங்களா? ஒரு ஆடியோ டேப்புன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ அந்த ஆடியோ டேப்பில் இருக்கிறது உண்மையாக பொய்யா? உண்மைன்னா அதை விட ஆபத்து எதுவும் கிடையாது. பொய்யன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். ரெண்டும் இல்லை. உயர்ந்த இடத்துல இருந்த பிடிஆர் இன்று ஏன் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்? பதில் சொல்லுங்க. முதலமைச்சருக்கு அடுத்த இலாக்கா அது. ஆமாங்க, இன்றைக்கி புரோட்டோக்காலில் அது கீழே போயிடுச்சு, அது வேறு விஷயம். உதயநிதி தான் நம்பர் 3, டெப்டி சிஎம் நம்பர் 3. அது அவங்க பஞ்சாயத்து, அது விடுங்க. சீனியர்ஸ் எல்லாம் உதயநிதி கீழே, எல்லா முக்கியமான இலாக்காக்களும் உதயநிதி கீழே வருது. இது திராவிட மாடல். பட்டமான வாரிசு அரசியல், மன்னராட்சி. இது மன்னராட்சி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இது மன்னராட்சி தான். இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்போ விஜய் அவர்கள் சொல்கிற வார்த்தை ஏற்கிறீங்களா? 100% ஏற்கிறேன். இது மன்னராட்சி தான். என்ன மதவாதம் தலை தூக்கி இருக்கிறதால சில நேரத்தில் மன்னராட்சியை பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்க வேண்டியிருக்கு. மன்னராட்சி தான் இது. மன்னராட்சினா என்னங்க? பிறப்பால் வரக்கூடிய பலன் தானேங்க, தகுதியால் வரக்கூடிய பலனா இது? நிதியமைச்சர் 21வது இடத்துல என்னமோ இருக்கார், 16வது இடத்துலையோ என்னமோ இருக்கார் புரோட்டோக்காலில். துரைமுருகனுக்கு அடுத்து தான் உதயநிதி, மற்ற அத்தனை மந்திரியும் கீழங்க. இது எந்த விதத்தில்ங்க நியாயம்? இதை கேட்கவே நாதி இல்லாமல் போச்சு இல்லை? கேட்டால் அங்கே இல்லையா, இங்கே இல்லையா, காங்கிரஸில் இல்லையா, நாம் எல்லோரும் திராவிட வாரிசுகள் அப்படின்னு முதல்வர் ஸ்டேட்மெண்ட் மேடையிலே பேசுகிறாரு. இது வந்து சலிச்சு போன வார்த்தை. எத்தனை நாளைக்கு இந்த டைலாக் விட்டுட்டு இவங்க அடுத்த வருஷம் ஓட்டு கேட்க போகும்போது இதெல்லாம் எடுபடாது. திராவிட வாரிசு, ஆரிய வாரிசுலாம் நீங்கள் என்ன சாதிச்சிங்க, சாதிக்கல, அதுதான் மக்கள் மன்றத்தில் நிற்கும். பார்த்தாலும் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம், பிஜேபிக்கு எதிராக, இந்துத்துவாக்கு எதிராக போராட்டம், இந்த பக்கம் திராவிட வாரிசு. இந்த வெற்று விளம்பரங்களால் மட்டுமே நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டுமே உங்களை அடுத்த வருஷம் கரையை ஏற்றிடும் நீங்கள் நம்புறீங்க. மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான சொல்லாடல்கள், இந்த மாதிரியான விளம்பர பூச்சுக்கள் உங்களை ஒருபோதும் காப்பாற்றாது. கடந்த 53 ஆண்டுகளில் தொடர்ந்து 2 முறை தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததில்லை. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் பிடிஆர் விஷயத்தில் அரசு, முதலமைச்சர், திமுக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறது, அதிருப்தியில் இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. நட்பு ரீதியாக அவர்கள் பிடிஆரை எச்சரிக்கிறார்கள், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது பிடிஆருக்கும் நல்லா தெரியும். இப்போ பிடிஆர் அவருடைய எதிர்காலம் என்னவாகும் நினைக்கிறேன்? எனக்கு தெரியாது. அடுத்த அசம்பிளியில், அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்க, அதனால் ஒரு டம்மி போஸ்ட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். பழைய க்ளோரிலாம் வராதுங்க, சும்மா பேச்சதெல்லாம். எம்எல்ஏ ஆகலாம், பட் வந்து அமைச்சராகவும் ஆவார். இதே மாதிரி ஐடி மந்திரியாக இருப்பார். எந்த அதிகாரமும் இல்லாத, நிதியும் திறனும் அதிகாரமும் இல்லாத ஒரு அமைச்சராக பிடிஆர் தொடருவார் திமுக அரசு இருக்கும் வரையில். அந்த 3 சொல் என்பது 3 பேர்த்த டைரக்டாக அட்டாக் பண்ண மாதிரி. வேற என்ன நீங்கள் சொல்லுங்களேன். அதுக்கு எவ்வளோ ஆழமான பொருள் இருக்குது. நிதியும் திறனும் அதிகாரமும் இல்லாத அமைச்சராக பிடிஆர் அமைச்சரவையில் தொடருவார், கண்டிப்பாக தொடருவார். இல்லை, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இலாக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏவாவேலுக்குலாம் வந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை 2 பெரிய பசவிலத்துறையை கொடுத்துருக்காங்க. சேர்பாபுக்கு இந்த அறநிலை கொடுத்துருக்காங்க. 2 பசவிலத்துறையை வந்து செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்க. மின்சாரம் மற்றும் கலால் ஆய்வு தீர்வுத்துறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது பிடிஆருடைய அந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது அவங்க தாத்தா காலத்துலேருந்து பிடி ராஜன் அப்போவே முதலமைச்சர் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அவங்க அப்பா வந்து சபாநாயகர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக வந்திருந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு தானே பார்க்க முடியும். அப்படிதான் எதிர்பார்த்தோம். இல்லை வாரிசுன்னு முதலமைச்சர் சொல்கிறாருங்க, வாயால் சொல்கிறார். நடைமுறையில் என்ன? ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கே. இது அண்ணா திமுகலேருந்து வந்தவர்களால் தான் திமுக நிரம்பி வழிகிறது. 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க. 2021 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னா த ஹிந்து தமிழ் இருக்கு இல்லையா, இந்து பேப்பரோட தமிழ்
தமிழ் தமிழ் இந்து திசை. தமிழ் திசையா? அதற்கு திருமாவளவன் நண்பர் நம்முடைய விசிக தலைவர் திருமா கொடுத்த ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லுவார். ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது, கலைஞரின் அன்பு மகன் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு. இது அவர் சொல்ல தெளிவான சொல்லாடல். கலைஞரின் அன்பு மகன் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு. தன்னுடைய அரசியலை ஜெயலலிதா பாணியில் அடியொற்றி தான் நடத்தணும்னு ஸ்டாலின் விரும்புகிறார். இதை நான் சொல்லலை, திரும்பவே சொல்லியிருக்காரு. 8 மந்திரி அதிமுகலேருந்து வந்தவங்க, கட்சி மாறி வந்தவங்க. ஆனால் 3 தலைமுறையாக திமுக திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய நீதி கட்சி தொண்டர்கள், வழித்தொண்டர்கள், நாங்கள்லாம் நீதி கட்சி வாரிசுன்னு சொல்லிக்கிறார் அவர். அப்போ நீதி கட்சியோட இன்னொரு வாரிசுக்கு எதுக்கு டம்மி போஸ்ட்டை கொடுக்குறீங்க? அது டம்மி போஸ்ட்டில் என்ன உட்கார வச்சுட்டாங்கன்னு அவரே புலம்புறாரு. அவர் புலம்புறாரு அசம்பிளியில். உடனே இலாக்காவை மாற்றி கொடுக்கலாம்ல அவருக்கு. இதயத்தில் இடம் கொடுக்கலாம் வாரிசுன்னு சொல்லி. நடைமுறை என்ன? பிடிஆர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார், அதில் எந்த சந்தேகம் வேணாம். பிடிஆர் ஒன்றும் திமுக தலைமையை நீ ஒருபோதும் நம்பாது. அவர் இழந்த அவருடைய பழைய பொற்காலம் அவருக்கு திரும்ப கிடைக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். He shall never retrieve his golden past. He can never retrieve his golden past. ஆனால் 2 முறை வந்து அவர் தொகுதியில் காசே கொடுக்காம ஜெயிச்ச எம்எல்ஏன்னு ஒரு பேர்லாம் பெற்றிருக்காரு. இதெல்லாம் அளவுகோல் கிடையாதுங்க. உன்னை சுற்றி இருக்கவங்கலாம் காசு கொடுத்து ஜெயிக்கும்போது நீ காசு கொடுக்காம ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பெருமையா? 2 எலெக்ஷன் ஜெயிச்சேன், 3வது எலெக்ஷன் பார்த்துடலாமே. சுற்றி இருக்கவன் அத்தனை பேரும் காசு கொடுத்து ஜெயிக்கிறான், நான் காசு கொடுக்காம ஜெயிச்சேன்றது பெருமையே இல்லைங்க, அருவருப்பான விஷயம். அப்போ மற்றவங்களாம் காசு கொடுத்து ஜெயிக்கான்னு நீ கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் காசு கொடுக்காம ஜெயிச்சிங்கன்றது அளவுகோல் இல்லை. உங்கள் கட்சியில் பெரும்பாலானவன் காசு கொடுத்து தான் ஜெயிச்சான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை தானே எடுத்துக்க முடியும். பெரும்பாலானவன் எப்படி இருக்கான்னு தானே நான் பார்க்க முடியும். ஒருத்தன் 2 பேர் துட்டு கொடுக்காமல் ஜெயிச்சான்றது அளவுகோல். இதெல்லாம் சாதனை அல்லங்க, இது கிடையாது சாதனை. ஆகவே எல்லாம் வெற்று புலம்பல்கள் மற்றும் எம்டி ரெட்டரிக்கன்வாங்க, அதில் ஓடுது வண்டியை. ஏப்ரல் 26, 27 தேதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கு. இதில் விஜயும் 2 நாள் கலந்து கொண்டு தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 23 மாவட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பேச இருக்கிறாரு, கலந்து ஆலோசனை பண்ண இருக்கிறாரு. விஜய் போடும் இந்த வியூகம் இதுவும் பலன் அளிக்குமா? அடுத்த எலெக்ஷனில் தாங்க தெரியும். அது கூட்டணி இல்லாமல் அவர் போய் எத்தனை பூத் கமிட்டி வச்சு என்னத்தை ஜெயிக்க போகிறாருன்னு எனக்கு புரியல. முதல் எலெக்ஷன் போகும்போது இல்லை, இப்போவே 20% வாக்குகள் உறுதி அப்படிங்கிறாங்க. 20% ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். டு வின் அன் எலெக்ஷன் 30%க்கு மேலே போகணும். 20% ஓகே வருதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், என்ன பிரயோஜனம்? அதனால் ஜெயிக்க போகிறதில்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறியா தோக்கிறியான்றது தான் அளவுகோல். நீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கன்றது அளவுகோல் கிடையாது. அதனால் இது வேறொரு விஷயம்தான். இது அவ்வளோ சுலபமாக நம்ம அவ்வளோ சுலபமாக விஜயோட வெற்றியை கணிக்க முடியாது. அதுவும் இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு விஜயோட வெற்றி என்பது மிகுந்த கடினமான ஒரு விஷயமாகத்தான் மாறி இருப்பதாக நான் பார்க்கிறேன். விஜய் வெற்றி கடினம் அப்படிங்க? எஸ், விஜயோட வெற்றி, விஜயோட கட்சியோட வெற்றி. தனிப்பட்ட முறையில் விஜய் ஜெயிக்கலாம் ஒரு தொகுதியில் எங்கேயாவது, அதுவே டஃப் என்னை பொறுத்த வரைக்கும். அதிகபட்சம் அது நடக்கலாமே வழி அவருடைய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதெல்லாம் அறவே சாத்தியம் இல்லாத விஷயம். 26 விஜய்க்கான தேர்தல் அல்ல, மேபி 31 இருக்கலாம். 26 அவருக்கான தேர்தல் அல்ல. இந்த சண்டேல அவருடைய வெற்றிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின். 2 பக்கமும் 2 திமிங்கலங்க நிற்குது. பணம் விளையாடும், பாதாளம் வரைக்கும் பணம் பாயும். நம்ம சொன்ன மாதிரி 26 தமிழ்நாடு சந்தித்திராத கேவலமான படுகேவலமான தேர்தலாக இருக்க போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் பணத்தை இறைக்க போகிறாங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்கு மத்திய உளவுத்துறைனா இவங்களுக்கு மாநில உளவுத்துறை, அவங்கக்கிட்ட தேசிய ஊடகங்கள்னா இவங்ககிட்ட மாநில ஊடகங்கள். அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. பணத்தை வெள்ளமாக இறக்க போகிறாங்க, மக்களும் வாங்க போகிறாங்க காசை. இந்த 2 திமிங்களுக்கு மத்தியில் எங்கே சிறிய மீன்களுக்கு எங்கே இடம் இருக்க போகுது? மக்கள் திருந்தாத வரைக்கும் ஒன்றும் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் 3000 வரைக்கும் கொடுப்போம், வேளாண்யாவும் சொல்லுவோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. மதவாதன்ற பூச்சாண்டியாக, மதவாதன்றது உண்மையான ஆபத்து தான். மதவாதன்ற கான்செப்டை காமிச்சு நீ ஏமாற்றுவ. இந்த பாரு மோடி வந்துடுவார்னு அவன் என்ன பண்ணுவான்? திமுக குடும்பம் கொள்ளையடிக்குது, வாரிசு அரசியல் காமிச்சு அவன் ஏமாற்றுவான். 2த்துக்கும் நடப்புற கிராஸ் ஃபயரில் மக்கள் மாட்டிப்பாங்க. மாற்று அரசியல் இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது தவிர்க்க முடியாதது. அதுதான் விஜய் மாதிரி இருக்கவங்க வராங்க, பார்ப்போம். களத்துக்கு அவர் பேசட்டும். அவர் இன்னும் கிரவுண்டுக்கு வரல. கிரவுண்டுக்கு அவர் பேசும்போது ஒரு தாக்கம் இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தாவேகா தொண்டர்களுக்கு தாவேகா சார்பில் ஒரு உத்தரவு பறந்துருக்கு. என்ன அப்படின்னா, விஜயோடைய சுற்றுப்பயணம் அடுத்து தொடங்க இருக்கு இன்னும் சில வாரங்களில். ஸோ அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் தீவிரமாக செய்யணும் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்காங்க. டிவிகே தலைமை போடும் கணக்கு தான் என்ன? அவங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நடைப்பயணத்தை ராகுல் காந்தி போனார் இல்லையா, பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி ஒரு தமிழகம் முழுவதும் என்டையர் தமிழ்நாடு கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாத யாத்திரையை பிளான் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதுக்கு திமுக அரசு
காவல்துறை அனுமதி கொடுக்கும்னு தெரியல. முட்டுக்கட்டையை போடுவாங்க, கட்டையை கொடுப்பாங்க. ஏன்னா விஜயை பார்த்து திமுக அஞ்சு நடுங்குவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். உண்மையிலே விஜயை பார்த்து திமுக பயப்படுது, எல்லாருக்கும் தெரியாது. இத்தனைக்கும் அவர் களத்துக்கு ஃபுல்லாக வரல, வராதப்போ எவ்வளோ பயம், வந்தார்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் அனுமதி கொடுக்க மறுப்பாங்க, பல இடங்களில் பிரச்சனை உருவாகும். அதை மீறி தான் அரசியல் பண்ணணும். அவர் ஒரு வார்த்தை கடைசியாக பேசும்போது அவங்க பொதுக்குழுவில் பேசினார். அவங்க ஃபாசிசன்னா நீங்கள் என்ன, எங்கேயுமே எனக்கு கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒரு அரங்க கூட்டத்துக்கு கூட நீங்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு அரங்க கூட்டத்துக்கு கூட அனுமதி மறுக்கிறீங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? நியாயமான கேள்வி. இத்தனைக்கும் அவர் பாலிடிக்ஸே ஆரம்பிக்கல இன்னும். அப்போ ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்க. மக்கள் ஓட்டு போட்டால் வரப்போகிறாரு, இல்லை அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்காம இவ்வளோ தூரம் அவர் கட்டையை கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் வந்ததுன்னா விஜயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, திமுக அஞ்சுக்கிறது. அதுதான் உண்மை. அவங்க எவ்வளோ மறுத்தாங்கன்னாலும் விஜயோட செய்தியை போடக்கூடாதுன்னு ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், விஜய்க்கு எதிரான செய்திகளை ஊடகங்களில், குறிப்பாக காட்சி ஊடகங்களில் முக்கியத்துவம் கொடுத்து போட வேண்டும் என்று அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் அருவருப்பான விஷயங்கள். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு நடந்தது. எம்ஜிஆரை பற்றின செய்தியை போடக்கூடாதுன்னு கருணாநிதி சிஎம் இருக்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னால் ஊடகங்களில் மிரட்டின கதை. அன்றைக்கி ஒன்லி அச்சு ஊடகங்கள் தான். இன்றைக்கி அதை காட்சி ஊடகங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் விரிவுபடுத்துறீங்க. உங்கள்கிட்ட இருக்க பண பலத்தை வச்சு, அதிகார பலத்தை வச்சு. கட்சிக்காரன் ப்ரெஷர் பண்ணால் திமுக ப்ரெஷர் பண்ணுது விஜய்க்கு எதிரான செய்தியை போட சொல்லி ஊடகங்கள்னா புரிஞ்சுக்கலாங்க. கவர்மெண்ட் எதுக்கு ஏன் ப்ரெஷர் பண்ணுது? அரசாங்கத்தோட செய்தி ஒலிபரப்புத்துறையிலேருந்து எதுக்கு நீ ஃபோன் பண்ணுற விஜய்க்கு எதிரான செய்திகளை போடுன்னு? ஏன் போடலைன்னு எதுக்கு கேட்குற? 5 நிமிஷம் லேட்டானா என்ன நடக்குதுன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆதாரத்தோடு தான் அவங்களும் எடுத்து வச்சுட்ருக்காங்க விஜய் தரப்புலையும். நேரம் வரும்போது அவங்க வெளியில் தூக்கி விடுவாங்க. உங்கள் நடுக்கத்தை தானே இது காட்டுது. நீங்கள் தான் 200 சீட்டு ஜெயிப்போன்னு உறுதியாக நம்புறீங்கல்ல. 200+. அப்கி பார் 400 பார்னா ஆப்கி பார் 200+. அப்போ எதுக்கு டிஐபிஆரை வச்சு மிரட்டி விஜய்க்கு எதிராக நியூஸை போட சொல்கிறீங்க? 200+னா முக்கால்வாசி தமிழ்நாடு கவர் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தம் 34 எடுத்துக்கோ. ஏன்றான் 234 எடுத்துக்கோ. எதுக்கு 34 விடுறீங்க? ஆல் 224, ஆல் 234. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உங்களுக்கு குத்தகை கொடுத்தாச்சு. 1996 அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம். 231 சம்திங். ஆமாம், 230. 4 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சு. 4 சீட்டு தான். ஜெயலலிதாவே தோத்தாங்க. ஜெயலலிதா தோத்தாங்க. தூக்கி சுகவனத்துக்கிட்ட தோத்தாங்க நினைக்கிறேன். எஸ், பர்கூரில் அந்த அம்மா தோத்தாங்க. நினச்சி பார்க்க முடியுமா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி அடிச்சுடுவாங்க. இந்த வெத்து விளம்பரம், நாங்கள் தான் உலகத்திலே வசந்தவங்கன்னு பேசுகிறது, பணத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்குறது, அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது, அவதூறு பண்ணுறது, ரொம்ப நாள் இந்த பருப்பு வேகாது. திருமா சமீபத்தில் வெளியிட்ட காணொலியில் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களை நிகழ்ச்சிக்கு கல்யாணம் காது குத்துக்கலாம் அலைங்க, என்னையவே நீங்கள் தொடர்ந்து அழைப்பது பல விஷயங்களை நான் செய்ய முடியாமல் போயிடுது அப்படிங்கிறலாம் குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் திமுகவை மட்டுமே விசிகா நம்பி அதை மட்டுமே நத்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுவும் அப்செட்டா இல்லை சீட்டு கணக்கா? இல்லைங்க, கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காருங்க. அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு திமுகவுக்கு வேறு கதி இல்லை, நம்மை நம்பித்தான் அவர் இருப்பார் என்ற தோற்றத்தை திமுகவில் உள்ள சிலர், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அது அவரை காயப்படுத்துகிறது. அதனால தான் நான் அந்த வீடியோ பேசியிருக்கார். அவர் யாரையும் நத்தி பழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அப்படி பொறுத்த தோற்றத்தை உருவாக்குறாங்க. விசிகாவால் தான் திமுகவுக்கு லாபம். திமுக இல்லைனா விசிகா இல்லை, விசிகா இல்லைனா திமுக இல்லை. அதையும் நான் ஒத்துக்கிறேன். திமுக இல்லைனா விசிகாவால் ஜெயிக்க முடியாது. ஆனால் விசிகா இல்லைனா திமுகவால் பெரிய அளவுலலாம் ஜெயிக்க முடியாது. திமுக கூட்டணியோட நம்பகத்தன்மையை விசிகாவால் வந்தது. திருமா நினச்சார்னா கேம் சேஞ்சர் அவர். மக்கள் நல கூட்டணியை முதல்ல உருவாக்குனதுக்கு அச்சாரம் பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். திருமாவை திமுக இழந்தால் ஆட்சியை இழக்கும், மறந்துடாதீங்க. 2014 திமுக தோக்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி காரணம். எஸ், திருமாவை திமுக சிண்டுமையானால் அதற்கான விலையை, மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். திமுக திருமா காயப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைங்க. அவரை காயப்படுத்தியிருக்காங்க, காயப்படுத்திட்டு இருக்காங்க. இது தொடருமையானால் 26 இதற்கான விலையை, மிகப்பெரிய விலையை திமுக கொடுக்கும், எழுதி வைத்துக் கொள்ளும். இதுவரை உங்கள் கருத்து கொடுப்பது நன்றி சார். நன்றி சார். நன்றி.